அன்னைக்கு ஈழத்துல முள்ளிவாய்க்கால் எல்லாம் நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தமிழ் வரலாற்றின் மிக கொடூரமான பக்கங்கள் அது. கொஞ்சம் புரட்டி பார்ப்போம் வாங்க. சிங்கள அரசிடமிருந்து தமிழீழத்தை விடுவிப்பதற்காக போராடிய காலம் அது. தமிழீழ தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தலைமையில நடந்த இறுதிக்கட்ட போர் அன்னைக்கு. நாடெங்கும் சிங்கள அரசின் துப்பாக்கிச்சூடு குண்டு வீசு நடத்திட்டு இருந்த நேரத்துல போருக்கு சம்பந்தப்படாத அப்பாவி மக்களுக்காக நோ ஃபயர் ஜோன் என்ற ஒரு கேம்ப் அமைச்சு தரோம், இங்க வந்து பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று அறிவிச்சது. அந்த இடம் தான் முள்ளிவாய்க்கால். உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு சிங்கள அரசின் வாக்குறுதியை நம்பி மக்கள் அனைவரும் அந்த கேம்ப நோக்கி வராங்க. எல்லா மக்களையும் நிர்வாணமாக்கி கொத்து கொத்தா சுட்டு கொன்றது சிங்கள ராணுவம். மொத்தமா அந்த இடத்துக்கே குண்டு வீசி தாக்குச்சு சிங்கள அரசு. அங்க நடந்த கொடூரங்கள்லாம் நீங்க காட்சியா கூட கண்ணால பார்க்க முடியாது. அத்தனை தமிழர்களை சுட்டு கொன்று அன்னைக்கு சொந்த நாட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டுச்சு சிங்கள அரசு. அதுதான் மே 18 தமிழ் ஜெனசாய்ட், தமிழர் இனப்படுகொலை நாள். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், தங்களுடைய வீடு வாசல், நகை நட்டு, சொத்து பத்து எல்லாத்தையும் இலங்கைக்கு தாரவாத்து கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட உலகம் முழுக்க புலம்பெயர்ந்தாங்க தமிழர்கள். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம பல நாடுகளுக்கு போய் அங்க கஷ்டப்பட்டு படிச்சு இன்னைக்கு கோலோட்டு நிக்கிறாங்க. நடிகர் விஜய் முதலமைச்சர் வருவாரா, இல்ல அஜித் அரசியலுக்கு வருவாரா, ஆர்சிபி வின் பண்ணிச்சா, சிஎஸ்கே வின் பண்ணிச்சான்னு கேட்கக்கூடிய மக்களுக்கு இந்த வழி வேதனை புரியாது. கேளிக்கை மட்டுமே ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில தமிழ் மக்கள் உங்க வரலாற்று இருக்கக்கூடிய இந்த கொடூரமான பக்கத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க. உலக தமிழர்கள் ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். ஆனா யாரு தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க இல்ல, எல்லாம் ஈழத்துல இருந்து போனவங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதை வேணா மறந்து போங்க, ஆனா அந்த மே 18 ஒரு காலம் மறந்துடாதீங்க.